12th standard business max exercise 2.2 question number 1 root 2x minus 1 by 2 root x ஓட ஸ்கொயர் a minus b whole square ஃபார்முலா தான். முதல்ல இதோட ஸ்கொயர், அடுத்தது இதோட ஸ்கொயர், அடுத்தது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். எது 2 root 2x அப்புறம் மைனஸ் 1 by 2 root x. ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடுது, வெறும் 2x மட்டும் இருக்கும். இதில் 1 by 2x இருக்கும். இந்த மைனஸ் முன்னாடி வந்துடும். 2 root 2x root 2x கேன்சல் ஆகிடும். இதுதான் கடைசியாக கிடைக்கிறது. இதை தான் இன்டகிரேஷன் பண்ணணும். i is equal to integral, இதை எழுதிக்கிறோம் 2x plus 1 by 2x minus 2 into dx. தனித்தனியாக 2x dx plus integral 1 by 2x minus integral dx. தனித்தனியாக பிரித்து எழுதிக்கிறோம். 2 கான்ஸ்டன்ட்டு, எக்ஸுக்கு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 1 by 2 கான்ஸ்டன்ட்டு 1 by x அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்னா ஃபார்முலா அப்படி log x மைனஸ் 2 கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துடுறோம். இன்டெக்ரல் dxக்கு எக்ஸு ப்ளஸ் சி. இதுதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2 எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 1 i is equal to இன்டெக்ரல் அப்படியே எழுதி கீழே இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். இங்கே மேலே இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவாக எதை வெளியில் எடுக்கலாம்னா எக்ஸ் ஸ்கொயரை வெளியில் எடுத்துடலாம். எக்ஸ் ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டா மீதி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டா 1 ப்ளஸ் 2. இதை இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டெக்ரல் 2 by x minus 1 dx அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கிறோம். x ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து x மைனஸ் 1 x ப்ளஸ் 1 பிரிக்கலாம். ஃபார்முலா அது பை எக்ஸ் மைனஸ் 1 டிஎக்ஸ் ப்ளஸ் 2 கான்ஸ்டன்ட்டு வெளியில் எடுத்துரும் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். இன்டெக்ரல் இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல். எக்ஸ் ஸ்கொயரை இதில் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு எக்ஸு கியூப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு இன்டெக்ரல் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 டிஎக்ஸ். இப்போ இன்டெக்ரேஷன் வேல்யூ என்னன்னு பாருங்கள். எக்ஸ் பவர் 3னா எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் 1 4னு வரும் பை 4. எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் பவர் 2 ப்ளஸ் 1 3 by 3 plus 2. இதனுடைய டிஃபரன்சியேஷன் மேலே இருக்குது. எக்ஸா டிஃபரன்சியேஷன் பண்ணால் 1. இதனுடைய டிஃபரன்சியேஷன் மேலே இருக்கிறதுனால லாகுன்னு எழுதி கீழே இருக்கிறத அப்படியே எழுதிடுறோம். கடைசியாக ஒரு சி. அவ்வளோதான். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3 எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ப்ளஸ் 2 டிஎக்ஸ். இதில் கீழே இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படியே இருக்கட்டும், டிஎக்ஸ் அப்படியே இருக்கட்டும். மேலே மட்டும் என்ன செய்கிறோம், எக்ஸு கியூப் ஒரு 8 1 மைனஸ் 8 1 ப்ளஸ் 8 மைனஸ் 8 சேர்த்துக்கிறோம். என்ன ஆகும் அப்படின்னா கீழே ஒன்றும் மாற்றம் கிடையாது. எக்ஸ் ப்ளஸ் 2ங்கிறது அப்படியே தான் இருக்கும் டிஎக்ஸ். மேலே எக்ஸு கியூப் ப்ளஸ் இந்த 8 வந்து 2 கியூப்னு வச்சுக்கும் மைனஸ் 8. இதை ரெண்டு இன்டெக்ரலாக இப்போ பிரிக்கிறோம். integral x cube plus 2 cube by x plus 2 dx minus integral 8 by x plus 2 dx. a cube plus b cube formula. a cube plus b cube னா முதல்ல a plus b வந்துரும், அதாவது x plus 2 வந்துரும். அப்புறமேலுக்கு x square minus 2x plus 2 square 4
by x plus 2 அப்புறம் dx மைனஸ் இன்டகரல் 8 கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துடுறோம் dx x plus 2 x plus 2 கேன்சல் பேலன்ஸ் இருக்கிறது இந்த 3 டேர்ம்ஸ் தான் அதை இன்டகிரேஷன் பண்ணுறோம் எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன வரும்னா எக்ஸ் பவர் 2 + 1 3 எக்ஸ் பவர் 3/3 மைனஸ் 2 எக்ஸுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை 2 நம்பர் 4 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னா 4x மைனஸ் 8 எக்ஸோட டிஃபரன்சியேஷன் 1 கீழே இருக்கிறதோட டிஃபரன்சியேஷன் மேலே இருக்கிறதுனால லாகுன்னு எழுதி எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு போட்டுடுறோம் ப்ளஸ் சி எக்ஸ் கியூப் பை 3 2 கேன்சல் ஆகிடும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 8 லாக் எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் சி அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 4 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 11 பை எக்ஸ் ப்ளஸ் 5. இந்த இடத்துல எக்ஸ் கியூப் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 5ன்னு இருக்குது. முதல்ல என்ன செய்கிறோம், இங்கே இருக்கிற உறுப்பை எக்ஸ் ப்ளஸ் 5ஆல் டிவைட் பண்ணுறோம். இதை இந்த எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 11 இதை வந்து எக்ஸ் ப்ளஸ் 5ஆல் டிவைட் பண்ணுறோம். எக்ஸ் ப்ளஸ் 5ஆல் முதல்ல வந்து இங்கே எக்ஸ் கியூப் வரணும். அப்போ இதை எதால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 5 எக்ஸ் ஸ்கொயர் சப் பண்ணும்போது இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். கீழே இருக்கிறது சைன் சேஞ்ச் ஆகும். மைனஸ் 5x ஸ்கொயரில் 3x ஸ்கொயர் போயிடுனா பேலன்ஸ் மைனஸ் 2x ஸ்கொயர். இதில் ஒரு டேர்ம் எடுத்து எழுதிக்கிறோம் மைனஸ் 7x. அடுத்ததாக இங்கே நமக்கு மைனஸ் 2x ஸ்கொயர் வரணும். ஆனால் இங்கே எக்ஸு தான் இருக்குது. அதனால் இதை எதால் பெருக்கிறோம் அப்படின்னா மைனஸ் 2xஆல் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2x இன்ட்டு எக்ஸு மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 2x இன்ட்டு 5 மைனஸ் 10x. சப் பண்ணும்போது கீழே இருக்கிறதுக்கு சைன் சேஞ்ச் ஆகும். இது கேன்சல் ஆகிடுது. 10xல் 7x போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 3x. அடுத்தது இந்த 11 எடுத்து எழுதிக்கிறோம் 3x ப்ளஸ் 11. 3x வரணும், ஆனால் இங்கே எக்ஸு தான் இருக்குது. அதனால் இந்த எக்ஸோட ஒரு 3ஐ மல்டிப்ளை பண்ணால் 3 இன்ட்டு எக்ஸு 3x 3 இன்ட்டு 5 15. இப்போ சப் பண்ணோம்னா கீழே இருக்கிறதுக்கு சைன் சேஞ்ச் ஆகும். இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும். மைனஸ் 15 ப்ளஸ் 11 மைனஸ் 4 அப்படின்னு வரும். இதை தான் இங்கே எடுத்து எழுத போகிறோம். ஐஸ் ஈக்குவல் டு எதை இந்த மைனஸ் 4 பை மைனஸ் 4 பை எக்ஸ் ப்ளஸ் 5. இந்த டேர்ம் இந்த கோஷன்ட் எடுத்து முன்னாடி எழுதிக்கிறோம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 3. இதுக்கு தான் இன்டகிரேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன வரும், எக்ஸ் பவர் 3/3 மைனஸ் 2. எக்ஸுக்கு இன்டகிரேஷன் வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் பை 2. நம்பர் 3 இருக்கு இல்லையா, 3க்கு 3 இன்ட்டு டிஎக்ஸ் எக்ஸ்ன்னு வரும் மைனஸ் 4 1/x ப்ளஸ் 5ன்னு இருக்குது. இதனுடைய டிஃபரன்சியேஷன் மேலே இருக்கிறதுனால லாகுன்னு போட்டு எக்ஸ் ப்ளஸ் 5ன்னு போட்டுட்டு ப்ளஸ் ஒரு சிஎஸ் சேர்த்துக்கிறோம். அதாவது எக்ஸ் கியூப் பை 3 2 கேன்சல் ஆகிடுது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 4 லாக் எக்ஸ் ப்ளஸ் 5 ப்ளஸ் சி. அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 5 3x ப்ளஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3. முதல்ல இதை என்ன செய்ய போகிறோம், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணுறோம். 3x ப்ளஸ் 2 divided by x minus 2 into x minus 3. இதை a by x minus 2 plus b by x minus 3 அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். இதிலேருந்து 3x plus 2 is equal to நியூமரேட்டரில் இருக்குல்ல அது a into cross multiplication x minus 3 plus இதோட cross multiplication b into x minus 2. ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கணும். முதல்ல எக்ஸுக்கு பதிலாக இங்கே மைனஸ் 3 இருக்கிறதுனால ப்ளஸ் 3 கொடுத்தோம்னா இது 0 ஆகிடும். எக்ஸுக்கு பதிலாக ப்ளஸ் 3 கொடுக்குறோம். 3 இன்ட்டு 3 எக்ஸுக்கு பதிலாக 3 ப்ளஸ் 2
equal to a, xக்கு பதிலாக 3 கொடுக்குறோம். x எங்கெங்கே வருதோ அங்கெல்லாம் 3 கொடுத்துறோம். 3 3 9 plus 2 equal to இது 0 ஆகிடும். 0 into a 0. 3 minus 2 1. 1 into b b. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா b யோட வேல்யூ 9 plus 2 11. b வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்தது முதல்ல இது 0 ஆனதில்ல, இப்போ இதை 0 ஆக்கும். இங்கே -2 இருக்குது, இந்த இடத்துல +2 கொடுத்தா 2 minus 2 0. எக்ஸுக்கு பதிலாக +2 கொடுக்க போகிறோம். 3 into 2 plus 2 equal to a. எக்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் 2 கொடுத்துறோம். என்ன ஆகுது? 3 2 6 plus 2 a. 2 minus 3 minus 1. 2 minus 2 0, அதனால் 0 ஆகிடுது. 8 equal to minus a. நமக்கு தேவை a. மைனஸ் அந்தாண்ட கொண்டு போயிட்டோம்னா -8ன்னு வரும். a equal to -8. இதை எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறோம். இங்கே இருக்குல்ல, இதில் I equal to இன்டகரல் ஏக்கு பதிலாக -8 by x minus 2 dx ப்ளஸ் இந்த இடத்துல பிக்கு பதிலாக 11 by x minus 3 dx. சப்ஸ்டியூட் பண்ணும்போது தனித்தனி இன்டகரலாக பிரிச்சுக்கிறோம். -8 கான்ஸ்டன்ட், அதை வெளியில் எடுத்துட்டோம்னா 1 by x minus 2ன்னு இருக்கும். எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் 1, 1ங்கிறது மேலே இருக்கிறதா அர்த்தம். அதனால் log x minus 2ன்னு வரும். ப்ளஸ் இங்கே 11 வெளியில் எடுத்துரும். 1 by x minus 3, எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் மேலே இருக்குது. அதனால் log x minus 3, கடைசியாக ஒரு c சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 6. 4x square 2x plus 6 by x plus 1 square into x minus 3. முதல்ல இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணி தனித்தனியாக பிரித்து வச்சுப்போம். எப்படின்னா கீழே வந்து x minus 3 அப்படின்னு தனியாக இருக்குது. அதை வந்து a by x minus 3 ப்ளஸ் x plus 1 ஸ்கொயர், அதை b by x plus 1 ஒன்று ப்ளஸ் c by x plus 1ஓட ஸ்கொயர், இந்த மாதிரி வடிவத்தில் அதை பிரிச்சுக்கிறோம். a by x minus 3, b by x plus 1, அடுத்தது c by x plus 1 ஸ்கொயர். 4x square plus 2x plus 6 equal to a into x minus 3 இருக்குது. இல்லாத இரண்டு உறுப்புகள் இங்கே இருக்குது. இது x plus 1 whole square. இது இல்லையேனா இது இதிலே இருக்குது. அதனால் இதை மட்டும் எழுதினா போதும். ப்ளஸ் b இன்ட்டு இதில் வந்து x plus 1 இருக்குது, ஒரு x plus 1 இருக்குது. ஆனால் இதில் x plus 1 ஸ்கொயர் இருக்கிறதுனால இன்னொரு x plus 1 சேர்த்துக்கிறோம். அப்புறமேலுக்கு x minus 3. கடைசியாக c இன்ட்டு x plus 1 ஸ்கொயர் இருக்குது, அதிலே இதுவும் அடங்கிடும். அப்போ இல்லாதது x minus 3 மட்டும்தான். முதல்ல எக்ஸுக்கு பதிலாக -1 கொடுத்தோம்னா -1 + 1 0 ஆகிடும். x is equal to -1. 4 -1ஓட ஸ்கொயர் 2 - 1 + 6 equal to எங்கே x வருதோ அங்கெல்லாம் -1. a into -1 + 1 whole square, b into -1 + 1 -1 - 3, c into -1 - 3. -1 ஸ்கொயர் பண்ணும்போது +1 வரும். 1 into 4 4. 2 into -1 -2 plus 6 equal to இந்த வேல்யூ 0. இங்கேயும் 0 வர்றதுனால இந்த வேல்யூயும் 0. கடைசியாக இருக்கிற c இருக்குல்ல, -1 -3 -4 -4c. எது 4 + 6 10, 10ல் 2 போயிட்டுனா 8 equal to 4c -4c. நமக்கு தேவை c. -4 இந்த பக்கம் வந்ததுன்னா 8 by -4ன்னு வரும். equal to -2. எது? c யோட வேல்யூ -2.
முதல்ல எக்ஸுக்கு -1 கொடுத்தோம், 0 ஆனது. அடுத்து இந்த இடத்துல 0 ஆகணும் அப்படின்னா 3 கொடுத்தாலே போதும் எக்ஸுக்கு. 3 - 3 0 ஆகிடும். எக்ஸுக்கு பதிலாக 3. 4 3 ஸ்கொயர் 2 3 6 equal to a into 3 plus 1 whole square plus இங்கே 3 கொடுக்கும்போது 3 minus 3 0, 0 into இந்த term 0 ஆகிடும். இங்கே 3 கொடுத்தோம்னா 3 minus 3 0, இந்த டேர்மும் 0 ஆகிடுது. 3 3 9 36 2 3 6 6 a into 3 plus 1 4, 4 square 16 36 42 48 48 is equal to 16a. a வேணும் அப்படின்னா a is equal to 48, 16 எந்த பக்கம் கொண்டு வந்தால் டினாமினேட்டரில் வரும் 3 டைம்ஸ், அதாவது ஏயோட வேல்யூ 3. 2 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. கடைசியாக எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுப்போம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸுக்கு 0 கொடுத்தா இந்த டேர்ம் 0, இந்த டேர்ம் 0, 6 மட்டும் இருக்கும். எல்ஹெச்எஸில் 6 மட்டும் இருக்கும். இங்கே ஏ இன்ட்டு இங்கே 0 கொடுத்துட்டோம்னா 1 மட்டும் இருக்கும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். ப்ளஸ் பி இங்கே 0 கொடுத்தா 1 வரும். இங்கே 0 கொடுத்தா -3 வரும். கடைசியாக சி இங்கே 0 கொடுத்துட்டோம்னா -3 மட்டும் இருக்கும். 6 equal to a -3b -3cன்னு வருது. இதில் எது மதிப்பு தெரியும்? ஏயோட மதிப்பு தெரியும் 3, b தெரியாது, அதனால் 3b அப்படியே இருக்கட்டும். -3c, cங்கிறது என்ன? -2, -3 into -2. 6 equal to 3 -3b 3 to 6. இப்போ அடுத்தது என்ன செய்கிறோம்? -3b இந்த பக்கம் வந்தால் +3bன்னு ஆகிடும். இங்கே ஏற்கனவே 3 இருக்குது, ஏற்கனவே 6 இருக்குது. இந்த 6 அந்த பக்கம் வந்தால் -6. 6 6 கேன்சல் ஆகிடும். வெறும் 3 மட்டும்தான் இருக்கும். 3b is equal to 3. பியோட வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த 3 அந்த பக்கம் வந்தால் 3/3ன்னு வரும். 3/3யோட வேல்யூ 1. ஏபிசி 3 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நேரடியாக தொகை மதிப்புக்கு வரும். I is equal to integral a by x minus 3 b by x plus 1 c by x plus 1 ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருந்தோம். ஏயோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்னா 3, பிக்கு பதிலாக 1, சிக்கு பதிலாக -2. இதை தனித்தனியாக எழுதிடும். equal to integral 3 by x minus 3 dx plus integral 1 by x plus 1 dx -2 வெளில எடுத்துரும். x plus 1 ஸ்கொயரை மேலே கொண்டு வந்துட்டோம்னா x plus 1ஓட பவரில் -2 dx. இப்போ இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும்? 3 கான்ஸ்டன்ட்டு. 1 by x minus 3க்கு என்ன வரும்னா log x minus 3 ப்ளஸ் 1 by x plus 1க்கு log x plus 1 -2. இங்கே x plus 1 பவர் -2 plus 1 by -2 plus 1. log x minus 3, 3 பவருக்கு கொண்டு போயிடும். ப்ளஸ் log x plus 1 -2 plus 1 -1ன்னு வரும். அந்த -1 இதோட சேர்த்துரும். ப்ளஸ் ஆகிடும். +2 x plus 1 பவர் -1ன்னு வரும். இதோட ஒரு கான்ஸ்டன்ட். log m log n, log m plus log n log mn, அதாவது log x plus 1 into x minus 3 cube plus 2 by x plus 1 plus c. அவ்வளோதான்.
Question number 7. Integral 3x square minus 2x plus 5 by x minus 1 x square plus 5 இருக்கு. இதை மட்டும் எடுத்து முதல்ல partial fraction எப்படின்னா a by x minus 1 plus இதை பிரிக்க முடியாது, x ஸ்கொயர் இருக்கிறதுனால ரெண்டு கான்ஸ்டன்ட் வரணும், அதனால் bx plus c by x square plus 5 அப்படி எழுதிக்கிறோம். 3x square minus 2x plus 5 இது LHSல இருக்கிற இந்த வேல்யூ. இங்கே என்ன செய்யறோம், அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் a into x square plus 5 plus bx plus c into இந்த வேல்யூ. எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தோன்னு வச்சுங்க, எக்ஸுக்கு 1 கொடுத்தா 1 மைனஸ் 1 0, இது அப்படியே 0 ஆகிடும், ஏ மதிப்பு கிடைக்கும். எக்ஸுக்கு பதிலாக 1 முதல்ல 1 கொடுத்தோம்னா 1 ஸ்கொயர் 1 தான், அதனால் 3 தான். 2 into 1 2 தான், மைனஸ் 2 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு ஏ. 1 கொடுத்தோம்னா 1 ஸ்கொயர் 1, 1 ப்ளஸ் 5 6 ப்ளஸ் இந்த டேம் அப்படியே 0, ஏன்னா இது 0ங்கிறதுனால 0 இன்ட்டு இந்த வேல்யூ 0 ஆகிடும். 8 மைனஸ் 2 6 ஈக்குவல் டு 6a. நமக்கு தேவை ஏ வேல்யூ. 6 அந்த பக்கம் கொண்டு போனால் 6/6ன்னு வரும், ஏயோட மதிப்பு 1. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு கொடுப்போம், எக்ஸோட வேல்யூ 0ன்னு கொடுக்குறோம், இதுவும் 0 ஆகிடும், இந்த டேமும் 0 ஆகிடும், 5 மட்டும்தான் இருக்கும் எல்ஹெச்எஸில். ஆர்ஹெச்எஸில் இதுக்கு 0 கொடுத்துட்டா 5a, எக்ஸுக்கு 0 கொடுத்தா இந்த பி டேம் 0 ஆகிடும். அதே போல் எக்ஸுக்கு 0 கொடுத்துட்டா மைனஸ் 1 இருக்கும், சி இன்ட்டு மைனஸ் 1 5 ஈக்குவல் டு 5 இன்ட்டு ஏயோட மதிப்பு 1, அதனால் 5 இன்ட்டு 1 5 மைனஸ் சி, சி இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் சி. சி எந்த பக்கம் கொண்டு வந்தால் ப்ளஸ் சி ஆகிடும், 5 அந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் 5 ஆகிடும். சி ஈக்குவல் டு 5 மைனஸ் 5 0, சி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது எக்ஸ் ஸ்கொயரின் கெழு, எக்ஸ் ஸ்கொயர் டேர்மை எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது, 3 இருக்குது. ஆர்ஹெச்எஸை பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ஏல இருக்கிறதுனால ஏ எழுதிக்கிறோம். பிஎக்ஸ் இன்ட்டு எக்ஸு பிஎக்ஸ் ஸ்கொயர் வரும், அதனால் பிஐயும் எடுத்துக்கிறோம். சி இன்ட்டு மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயரே வராது, அதனால் சி வேண்டாம். 3 ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக ஏயோட மதிப்பு 1, பி தெரியாது. 3 இந்த 1 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 1 ஆகிடும், ஈக்குவல் டு பி. இதுலேருந்து பியோட வேல்யூ எவ்வளவு, 3 மைனஸ் 1 2. இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதுகிறோம். இதில் a by x minus 1, ஏக்கு பதிலாக 1, 1 by x minus 1, b வேல்யூ 2, 2x by இந்த வேல்யூ, சியோட வேல்யூ தான் 0 வந்துட்டா, அதனால் சி வராது, இது மட்டும்தான் இருக்கும். ஏ இருக்கும், பி இருக்கும், ஏக்கு 1 வரும், பிக்கு 2ன்னு கொடுக்கணும். I equal to integral ஏங்கிறதுக்கு பதிலாக 1 by x minus 1 bx, bங்கிறது 2x by x square plus 5, c வரும், cங்கிறது 0, அதை எழுத வேண்டாம். முதல்ல இதை தனித்தனியாக பிரிச்சிரும். 1 by x minus 1 dx plus integral 2x by x square plus 5 dx. இதனுடைய டிஃபரன்ஷியேஷன் மேலே இருக்கிறதுனால log x minus 1 ப்ளஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதனுடைய டிஃபரன்ஷியேஷன் எக்ஸ் ஸ்கொயருக்கு 2x வரும், அது மேலே இருக்குது, அதனால் log x ஸ்கொயர் ப்ளஸ் 5 ப்ளஸ் சி ஈக்குவல் டு log m log n, log m ப்ளஸ் log n log mn, mக்கு பதிலாக x minus 1, nக்கு பதிலாக x ஸ்கொயர் ப்ளஸ் 5 ப்ளஸ் சி. அவ்வளோ. கொஸ்டின் நம்பர் 8. f dash of x equal to 1 by x, f of 1 is equal to pi by 4, find f of x. f of x கண்டுபிடிக்கணும். f dash of x equal to 1 by x, ரெண்டு பக்கமும் இன்டகிரேஷன் பண்ணுறோம். இன்டகரல் f dash of x is equal to dx 1 by x dx.
இன்டகிரேஷனும் டிஃபரன்சியேஷனும் ஒன்றுக்கு ஒன்று ரெசிப்ரோக்கல். அதனால் இந்த இன்டகரலும் இந்த டேஷும் கேன்சல் ஆகிடும். எஃப் ஆஃப் எக்ஸ்னு வரும் சீக்குவல் டு 1/xக்கு என்ன வரும்னா log xன்னு வரும் ப்ளஸ் சி. எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது இதுதான். ஆனால் இதில் சிங்கிறது மதிப்பு தெரியாது. ஆனால் அதுக்கு பதிலாக தான் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு π/4ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எஃப் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 1 log 1 ப்ளஸ் சி ஈக்குவல் டு எவ்வளோன்னா π/4. log 1ஓட வேல்யூ 0 ப்ளஸ் சி ஈக்குவல் டு π/4. இதுலேருந்து சியோட மதிப்பு தெரிஞ்சிடுது. இதை எடுத்து இதில் பிரதியிடுறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு log x, சிக்கு பதிலாக கண்டுபிடிச்சிருக்கிற π/4. அவ்வளோதான்.